நேத்ரன், ஆ சொல்லு. ஸ்டேஜ்க்கு போலாமா? ம் சரி. நேத்ரன், டேய், ஆ என்ன ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்க? அங்க ஸ்டேஜ்ல அனினா கூட நிக்கிறவங்கள எனக்கு தெரியும். ஆ, ஆனா நீ கல்யாணம் அன்னைக்கே பார்த்தல்ல, இப்போ ஏன் இப்படி ஷாக்காய் பார்த்துட்டு இருக்க? ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி. இல்ல, நான் இப்போதான் முகத்தை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். என்னடா சொல்ற? புரியுற மாதிரி சொல்லு. அன்னைக்கு நீ பக்கத்துல தானே இருந்த. அன்னைக்கு நீ இவர் முகத்தை பார்க்கவே இல்லையா? இல்ல, அவரு ஹெல்மெட் மாட்டிருந்தாரு. என்ன, ஹெல்மெட் மாட்டியிருந்தாங்களா? ம் என்னடா நீ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? ஏதாவது புரியுற மாதிரி பேசு. தெளிவா கேளு. அவன் அன்னைக்கு ஹெல்மெட் மாட்டியிருந்தான். யாரு என்னன்னு முகம் கூட நாங்க பார்க்கல. இப்போதான் பார்க்கறனே நானு. அட பாவிங்களா, ஒருத்தன் திருட்டு தாலி கட்டியிருக்கான். அவன் முகம் என்ன ஏதுன்னு கூட பார்க்காம நீங்க அவ்வளோ சண்டை போட்டிருக்கீங்க, அடிச்சிருக்கீங்க அவனை போட்டு இல்லை? சரி, அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். இவரை உனக்கு எப்படி தெரியும்? அது சொல்லு, ஏன் இழுக்கிற? டேய், எனக்கு அவன்கிட்ட பேசணும். யார்கிட்ட? அனினாவோட ஹஸ்பண்ட் கிட்ட. நான் கேட்டதுக்கு முதல்ல ஆன்சர் பண்ணு, அதுக்கப்புறம் நீ அவர்கிட்ட போய் பேசுவ. நீ உன்கிட்ட நான் கண்டிப்பா சொல்றேன். அவர்கிட்ட பேசி முடிச்சிட்டு வந்துட்டு சொல்றேன். டேய், லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. இப்போலாம் போய் அவர்கிட்ட பேச முடியாது. எவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்காங்க பார்த்தல்ல? யாருன்னா நின்றுட்டு போட்டோம், எனக்கு இப்போ அவர்கிட்ட பேசியே ஆகணும். நேத்ரன், நீ என்ன லூசா? என்னதான் அப்படி இருக்கு இதுக்குள்ள? சொல்லு எதனாலும். உன்கிட்ட நான் கண்டிப்பா சொல்லுவேன். எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டவுட்டை மட்டும் தீர்க்கணும். அதை நான் தீர்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உன்கிட்ட சொல்றேன். கண்டிப்பா சொல்லுவேன், சரியா? உனக்கு என்ன டவுட் இப்போ? உனக்கு புரியலையா? நான் ஒரு விஷயமா அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். தயவு செஞ்சு பேச விடுறியா? நேத்ரன், நேத்ரன், என்ன ஆச்சு உனக்கு? நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? எந்த டவுட்டா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம், சொன்னா கேளு. என்ன நீ இப்ப விட போறியா இல்லையா? நேத்ரன், போதும், இதுக்கும் மேல விளையாடிட்டு இருக்காத. இப்போ நீ போய் அங்க பேசினா சரிப்பட்டு வராது. உனக்கு புரியுதா இல்லையா? இவ்வளோ நேரம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. உன் முகத்தை பார்க்கும் போதே தெரியுது அவர் மேல நீ எவ்வளோ கொலை வெறியில இருக்கன்னு. எனக்கு என்ன ஏதுன்னெலாம் தெரியாது, ஆனா நீ இப்போ போய் பேசக்கூடாது, அவ்வளோதான். கைய விடுறியாக்கா? ஒரு லெவல் மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன். இரு, இப்போ நான் அப்பாவுக்கு அம்மாவுக்கும் ஃபோன் பண்றேன், அதுக்கப்புறம் இருக்கும் உனக்கு. ஏய், அவங்களுக்குலாம் இது தெரியக்கூடாது. இல்ல இல்ல, நான் இப்போவே ஃபோன் பண்ணி சொல்றேன். நீ இப்போ என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தியோ அதெல்லாம் சொல்லாம விடவே மாட்டேன். ஏய், லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. இது நம்மளுக்குள்ளேயே பேசி முடிக்க வேண்டிய விஷயம். பெரியவங்களுக்குள்ள போக வேண்டாம். அதே தான் நானும் சொல்றேன், பெரியவங்களுக்குள்ள போக வேண்டாம். எதா இருந்தாலும் நமக்குள்ளேயே முடிக்கலாம். இப்போ எல்லாரும் இருக்காங்க, சுத்தி பார் எவ்வளோ பேர் இருக்காங்க. கல்யாணத்துக்கு வந்தவங்க எவ்வளோ பேர், சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரையும் இருக்காங்க. இப்போ நீ எதுவும் பேச வேண்டாம், புரியுதா? அண்ணி, இப்போ நீ அவர்கிட்ட பேச வேண்டாம். இதை பத்தி நம்ம அப்புறமா பேசலாம், கண்டிப்பா பேசலாம், சரியா? ம் அவ கூப்பிடுறா. ம், கேட்டுச்சு. அண்ணி, என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லடா. இல்ல, நீங்க நேத்ரன் மாமா கிட்ட ஏதோ கோவப்பட்டு திட்டிட்டு இருந்தீங்க. ஒன்றும் இல்லடா, இவனுக்கு சேட்டை கொஞ்சம் கூடி போச்சு, அதான் திட்டிக்கிட்டு இருந்தேன். என்ன, மாமா சேட்டை பண்ணுவாரா? ம், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, ரொம்பவே சேட்டை பண்ணுவான் இவன். அப்படியா மாமா? ம் எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க அனினா. மம்மியும் டாடியும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்களே பார்த்து தானே இருக்கீங்க. இரிட்டேஷனா இருக்கு. சாரி, எனக்கு புரியுது. அங்க கொஞ்சம் அத்தையும் மாமாவையும் பாருங்களேன். உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்க இப்படி கோவப்படுறது தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள ரொம்ப வருத்தப்படுவாங்க. ப்ளீஸ் அவங்கள கொஞ்சம் பாருங்களேன். நம்மளுக்காக இல்லைனாலும் அவங்களுக்காகவாச்சும் இதை பண்ணலாமே. ப்ளீஸ் அனினா. ஆமால, டேடியும் அம்மாவையும் பார்க்கவே அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கிற மாதிரி தோணுது. என் வாழ்க்கை தான் போச்சு, இனி அவங்களாச்சும் சந்தோஷமாக இருக்கட்டுமே என்னை பார்த்து. அவங்களுக்காக நடிக்கிறதுல ஒன்றும் தப்பில்லை. நீங்கள் இப்போ வரைக்கும் என்னை புரிஞ்சிக்கவே இல்லைம்மா. ஆனால் என்ன பாருங்களேன், என் வாழ்க்கையே போச்சு. அதை கூட நான் கண்டுக்காம உங்களுக்காகவாச்சும் நான் உயிரோட இருக்கணும்னு நான் நினச்சிருக்கேன் இப்போ. அனினா, அவர் சொல்கிற மாதிரியே கேளுமா? ம் ம் ஆ, கேட்குறேம்மா. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் மெமரிஸ்மா. நல்லா சூப்பரா எடுத்து வச்சுக்கோங்க.
2-3 போஸ் தானே, டேடிக்காகவும் அம்மாவுக்காகவும் பண்ணுவேன். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அனினா ப்ளீஸ், அவர் சொல்லி சொல்லி கிட்ட வந்து நிற்கிறாரு. ப்ளீஸ். ம். தேங்க்ஸ் அனினா. ஓகே ஓகே, இங்கே பாருங்க, நான் சொல்கிற மாதிரி நில்லுங்க. ஓகே சார், அப்படியே நில்லுங்க, ஒரே ஒரு கிளிக்கு. ஆ சீக்கிரம். ஆ ஆ அப்படிதான், அப்படியே பிடிச்சு நில்லுங்க. சார் கொஞ்சம் சரிங்க. ஓகே சார், சூப்பர். சரிங்க சார், இனி அடுத்த போஸ். இன்னும் எவ்வளோ எடுக்க வேண்டியிருக்கு? இனியும் கொஞ்சம் எடுக்க வேண்டியிருக்கு மேம், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. அனினா ப்ளீஸ். எனக்கு கோவமாக வருது. எவ்வளோதான் நானும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறது. நீங்க என்னையோ இல்லை என் மம்மி டேடியோ பத்தி ஒன்றும் நீங்க யோசிக்க வேண்டாம். ஆனா உங்க டேடியும் உங்க அம்மாவையும் யோசிச்சு பாருங்க. அவங்கள நினச்சி மட்டும்தான் நான் இப்போ உங்ககிட்ட இவ்வளோ க்ளோஸில் நிற்கிறது. இல்லாட்டி நீ மட்டும் என் பக்கத்தில் வந்தாலே எனக்கு கம்பளி பூச்சி ஓடுற மாதிரி இருக்கு. சாரி அனினா. சார் அடுத்த போஸ் சார். இல்ல இதுவே போதும். சார் இன்னும் நிறைய இருக்கு சார். இல்ல சார் இது. கொஞ்சம் சரிங்க சார். ஆ ஓகே, அடுத்து. ஓகே, இப்போ மேடம் நீங்க அவர் நெஞ்சு மேல கை வைங்க, கொஞ்சம் க்ளோஸா நில்லுங்க. ஷோ, கோவமா வருது. மேடம் ஓகே தானே? அனினா ப்ளீஸ். ஓகே, நின்னாச்சா? இனி எடுக்கலாமா? 2 பேரும் கொஞ்சம் சரிங்க. ஆ சூப்பர். சார் அப்படி இல்லை சார், இப்படி ஹோல்ட் பண்ணுங்க, ஹோல்ட். இப்படியா? அப்படிதான் சார். அதே தான். ஏய், சி கையெடு. ஓகே, அப்படின்னு நில்லுங்க. சூப்பரா இருக்கு. அனினா சரிமா, சரி. சிரிக்காம அப்படியே பார்த்துட்டு இருக்கா பாருங்களேன். மருமகளே கொஞ்சம் சிரிமா. எல்லாரும் சேர்ந்து இருந்து என்ன டென்ஷன் பண்றீங்க. மேடம் கொஞ்சம் சரிங்க மேடம். இவ்வளோ நேரம் சார் சிரிக்காம இருந்தாரு, இப்போ நீங்க சிரிக்காம இருக்கீங்க. இப்போ நான் இந்த கேமராமேனை எட்டி உதைக்க போறேன். அனினா ப்ளீஸ். இது என்னடா போஸ் இது? சை, எரிச்சலா இருக்கு. உங்க அப்பா அம்மாவை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ப்ளீஸ் அனினா. ஐயோ, அவங்கள நினைச்சுதான் நான் இப்படி இருக்கனே. எனக்கு என்ன பிடிக்கவே இல்லை. என்னதான் அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க? எனக்கு இங்க டைம் ஆகலையா? இவங்களையே போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தா போதுமா? கடவுளே, எனக்குன்னு வந்துதான் எல்லாம் இது போல அமையும். சார் ஆ சொல்லுங்க. கொஞ்சம் 2 பேரும் சிரிச்சிங்களா ஒரு போஸ் கொடுத்தீங்கன்னா நான் போட்டோ எடுத்துருவேன். ஆ அனினா ப்ளீஸ் கொஞ்சம் சிரிங்க அனினா. இதோட லாஸ்ட் ஆக்கலாம். இதோட கடைசி ஆக்கலன்னு வச்சுக்கோ. என்ன நீ எப்படி பாப்பனே தெரியாது. சரி. சார் மேடம் கொஞ்சம் சிரிங்க ப்ளீஸ். அனினா ப்ளீஸ் சிரிங்களேன். ம். ஓகே. ஓகே சார், அடுத்த போஸ். அடுத்த போசா? இல்ல இல்ல சார் போதும். சார் இதோட கடைசியாக்கலாம் சார். இல்ல சார் இதே போதும். சார் இந்த போஸ் கண்டிப்பா வேணும் சார். இல்ல சார் ப்ளீஸ் இதே போதும். சார் மேடம் எடுக்க சொன்னாங்க சார். சிம்பிள் போஸ் தான் சார், நார்மல் தான். அனினா ப்ளீஸ். சை, என்னன்னு கேளு. தேங்க்ஸ் அனினா. எப்படி போஸ் சார்? நவமித்ரா, நீங்க இன்னும் ஸ்டேஜ் போகலையா? வாங்க வினிதா. இல்ல, இனிதான் போகணும். ரஷ்ஷா இருக்குல்ல, அதான். இதுங்களே வந்துடுச்சுங்களா? சாப்பிட்டீங்களா நீங்க? இல்ல, கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா. ஓ, ஓகே. வந்ததுல இருந்து அப்படியே நின்னுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் போய் அனினா கிட்டயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. இல்ல, போகணும். என்ன ஏன் தயங்குறீங்க? இல்லப்பா, ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, ஏதோ இருக்கு சொல்லுங்க. அது ம் அது வந்து ஆதித்யன், அவங்க ஆல்ரெடி என்னை லவ் பண்ணவங்க. இனி அங்கே போய் நின்னா என்னமோ மாதிரி எனக்கு தோணுது. அது சரிப்பட்டு வராதோன்னு அதான் நான் யோசிச்சு இங்கே நின்றுட்டுருக்கேன். நவமித்ரா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க ஏன் இப்போ அதை போட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க? அவனே ஏத்துக்கிட்டு வாழ்றேன்னு சொல்லிட்டான் அனினாவை. அப்புறம் நீங்க எதுக்கு தேவையில்லாததெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? அவன் என்னை மறக்கணும்னு நினச்சிருப்பான். இப்போ நான் போய் அவன் முன்னாடி நிற்கும் போது அது அவனுக்கு தானே கஷ்டமாகும். ஓகே, நீங்க சொல்றது சரிதான். ஆனா அனினாவை யோசிச்சு பார்த்தீங்களா? அனினா அன்னைக்கு நீங்க கண்டிப்பா கூடவே இருக்கணும், அதுவும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஞாபகம் இருக்கு. அப்போ பின்ன எப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க அனினாவை மட்டும் யோசிங்க
ப்ளீஸ். அவன் மனசு மாறுறதும் மாறாம இருக்கிறதும் அது அவனோடது. புரியுதா உங்களுக்கு? ம் புரியுது ஆதித்யன். அதனால அனினாவை மட்டும் யோசிச்சா போதும், வேற யாரையும் யோசிக்காதீங்க. ம் சரி. பரவாயில்ல, இவன் கொஞ்சம் தெளிவாக தான் பேசுகிறானே. இந்த பேச்செல்லாம் கூட ஓகே தான், ஆனால் இவன் பார்வை, இவன் நடந்துக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஏதோ சந்தேகத்தை தான் எனக்கு தோண்டுது. இப்போ நான் கேட்கலாமா வேண்டாமா? என் மனசுல இருக்க சந்தேகம் மாறணுமே, அதுக்கு நான் கேட்டாதான் நல்லா இருக்கும்னு தோணுது. இப்போ இதை பத்தி கேட்கறது சரி வராதுன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல, கொஞ்ச நேரம் பொறுமையா இருப்போம். இன்னைக்கு கேட்க முடியலன்னா நாளைக்கு காலேஜ் வரும்போது கேட்டுக்கலாம். இவங்க என்ன இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி போஸ் கொடுத்துட்டு நிக்கிறாங்க? ஆதித்யன், நவமித்ரா, இங்க பாருங்களேன். அங்க பாருங்க, அனினா போஸ் கொடுத்துட்டு நிக்கிறத பாத்தீங்களா? அவங்க எப்படி போஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு. பேரண்ட்ஸ் கம்பல் பண்ணி போஸ்ட் கொடுக்குறாங்களா இருக்கும். கரெக்ட் ஆதித்யன், நீங்கள் சொல்கிறது அதான் இருக்கும். இல்லாட்டி அவெல்லாம் கண்டிப்பாக இப்படி போஸ் கொடுக்கவே மாட்டா. ம் சரிப்பா, அனினாவை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நம்ம பேசிட்டு வரலாம் வாங்க. ம் அண்ணி போகலாமா எல்லாரும்? ஆ போகலாம் நவமித்ரா, வாங்க. ம் ஐயோ, தலை வலிச்சாலும் பரவாயில்லன்னு ஒழுங்கா போயிருக்கலாம் போல. இவங்கெல்லாம் எப்போ வருவாங்க? போர் அடிக்குது. கவி, எப்படி வருவ? மிஸ் யூ ஸோ மச் டிச்சர்லாம். நம்மளும் போயிட்டு வரலாமா? நமக்கு தான் இப்போ தலைவலியே போயிடுச்சே. போயிட்டு வரலாம். எப்படி இருந்தாலும் இப்போ அவங்க கிளம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஃபோன் பண்ண டைமில் அவங்க எங்கே இருக்காங்களோ நம்ம அங்கேருந்து அப்படியே கூட ஜாயின் பண்ணி வந்துடலாம். கவியை தேடுது என் மனசு. கள்ளி, என்னமோ பண்ணிட்டா இவ என்ன. எப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டம் பார். சரி, வீட்டில் சொல்லிட்டு கிளம்பலாம். அம்மா, அம்மா. அந்த வரேன்டா. என்ன அதீத், ஏன் கூப்பிட்ட? அத்தை எங்கம்மா? உள்ளதான் பார்க்கா, கூப்பிடணுமா என்ன? கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? ஏன் அதீத்? ஒருத்தர்கிட்ட சொல்றதுக்கு ரெண்டு பேரையும் கூட்டு வச்சு ஒரு வாட்டி சொன்னா போதும்ல. சரி இரு, கூப்பிடுறேன். கண்மணி, சொல்லுடி. இங்க வா, அதீத் கூப்பிடுறான். மருமகன் கூப்பிடுறாங்களா? இருத வரேன். மருமகனே, கூப்பிட்டீங்களா? ஆமா அத்தை. ஏதாச்சும் வேணுமா? காஃபி ஏதாவது போட்டு தரணுமா? அதெல்லாம் இல்ல அத்தை, நானும் போயிட்டு வரட்டா? எங்க பாப்பா போறீங்க? இப்பதானே தலைவலி சரியாச்சுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இதுக்கப்புறம் எங்க போறீங்க? அது அத்தை, இங்க எனக்கு போர் அடிக்குது, அதனால நானும் போயிட்டு வரேன். என்ன போர் அடிக்குது அதனால போக போறியா? சரி, எங்க போற? எல்லாரும் போயிருக்காங்கல்ல, அங்கதான் அனினாவோட ஃபங்க்ஷனுக்கு. அங்க இப்ப எல்லாம் முடிஞ்சிருக்குமே மாப்ள. ஆனா நான் அவங்க ஒரு வேளை வந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க கூட ஜாயின் பண்ணி வந்துடுறேன். அவ்வளோ கேட்கறதுக்கு தயக்கமா இருக்கு. அவ்வளோ தயக்கப்பட்டு கேட்டு கேட்டும் நீ போயிடணும்னு நினைக்கிற. அப்படி உனக்கு போய் தான் ஆகணுமா என்ன? ஆமாம்மா, போகணும். சரிங்க மருமகனே, போயிட்டு வாங்க. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, போயிட்டு வாங்க. நேத்ரன் பைக் இருக்கு பாருங்க, அதை எடுத்துட்டு போயிட்டு வாங்க. அத்தை, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை உங்ககிட்ட. ஆனா நாங்க ரெண்டு பேரும் இதை எதிர்பார்த்தோமே. என்னங்கடா இது, ரெண்டு பேரும் கோரஸா சொல்றாங்க. என்ன நடக்குதுங்க? இல்ல மருமகனே, உங்க அம்மா சொல்லிட்டு இருந்தா இவன் கண்டிப்பா இருக்க மாட்டான், தலைவலி சரியாயிடுச்சா, இனி போகணும்னு தான் நினைப்பான் அப்படின்னு இப்பதான் சொல்லிட்டே இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. கரெக்டா நீங்களும் கூட்டு போக போறேன்னு சொன்னீங்களா? அதான் கொஞ்சம் சிரிப்பு வந்துடுச்சு. ரெண்டு பேரும் கூடி இருந்து என்னெல்லாம் பேசுறீங்கன்னு தெரியல. அத்தை, நீங்களும் அம்மா கூட சேர்ந்துட்டு மருமகனை ஓட்ட ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல மருமகனே. டேய் போடா, போயிட்டு வா போ. நான் போனதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா கதை பேசணும், அதானே? போடா எருமை. சரிம்மா, போயிட்டு வரேன் அத்தை. போயிட்டு வரேன் அத்தை. சரிங்க மருமகனே, பார்த்து போயிட்டு வாங்க. பைக்கோட சாவி கதவு பின்னாடி ஒரு வெல்க்ரோ இருக்குல்ல, அதுல இருக்கும் பாருங்க. தெரியும் அத்தை, நான் எடுக்கிறேன். சரிங்கப்பா.